மகிமைகளை செலுத்துறோம். லைக் பென்னி அண்ணா துவங்கினாங்க, இல்ல இவங்க இவங்க கூட இருக்கிற மெம்பர்ஸ் இவங்க தான். நோ நோ நோ, இங்க யாருமே கிடையாது. இவங்க எல்லாரையும் மறைத்து ஆண்டவர் தான் இந்த ஒரு ஒரு மெடிக்கல் கேம்ப்லயும் ஆண்டவர் தான் வெளிப்பட்டாரு. ஆண்டவர் தான் அவருடைய காரியங்களை செய்வதற்கு உதவி செஞ்சாரு. எல்லாரையும் புஷ் பண்ணி ஆண்டவர் வந்து காரியங்களை வந்து அழகா செய்து முடிக்கிறவரா இருக்கிறாரு. ஸோ அப்கமிங் மெடிக்கல் கேம்ப் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீலங்கால நடக்க போகுது. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் எவ்ரி ஒன், நீங்க எல்லாருமே இந்த காரியத்துக்காக ஜெபிங்க. அப்படியே மறந்துட்டு போயிடாதீங்க. இஃப் யூ ஹேவ் அ ப்ரேயர் டைரி, அந்த ப்ரேயர் டைரி எடுத்து எழுதுங்க. ஐஎம்ஆர்எம் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. அந்த காரியத்துக்காக அனுதினமும் ஜெபிங்க. உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு அதிக அதிக அதிகமாய் வந்து தேவைப்படுது. ஏன்னா ஜெபம் இருந்தா போதுங்க, மத்த எல்லாமே காசோ பணமோ டிராவலோ எக்ஸ்பெண்டிச்சர்ஸோ எல்லாத்தையும் ஜெபம் நமக்காக செய்து முடிக்கும்ல. இஃப் வி ப்ரே, ஆட்டோமேட்டிக்கா எல்லா காரியங்கள் நிறைவேறும். ஸோ உங்க எல்லாருமே, நீங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும். அதனுடைய தேவைகள் சந்திக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ஒரு 6 days ஆண்டவருடைய மூவ் அந்த இடத்துல பயங்கரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா ஜெபிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேலையிலயும் நம்ம வந்து முக்கியமான நேரத்துக்குள்ளாக போக போறோம். எஸ், நம்ம வந்து வேர்ட் ஆஃப் காட் செஷனுக்குள்ள நம்ம வந்து போக போறோம். ஸோ எல்லாருமே வந்து ஆயத்தமா இருக்கீங்க, ரிசீவிங் ஹார்ட்டோட ஆயத்தமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள்ல நம்ம மத்தியில இருக்கிற நித்யாக்கா வில் ஷேர் us the word of God. ஸோ எல்லாருமே வந்து கரங்களை தட்டி அக்காவை வந்து வெல்கம் பண்ணலாம். ஓவர் டு நித்யாக்கா. Praise Lord எல்லாருக்கும். Praise Lord. ஸோ என்னோட கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டு நம்ம கிட்ட பேசும்படி கேட்கலாம். அன்பின் நல்ல தகப்பனே இயேசு சுவாமி, அப்பா, இந்த காலை வேலை உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அதிகாலையில் என்னை தேடுங்கள் என்று சொன்னீரே, உங்க முகத்தையே தேடி வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த நாள்ல அப்பா, எங்களுக்குரிய மன்னாவை குறித்து கர்த்தர் எங்களை போஷித்து நடத்த போவதற்காக நன்றி. உங்க வார்த்தையை கேட்கக்கூடிய காது கொடுங்க. உங்க வார்த்தையை அப்ப பார்க்கக்கூடிய கண்களை கொடுங்க. கண்கள் திறக்கப்படட்டும், செவிகள் திறக்கப்படட்டும். உங்க வார்த்தை இருதயத்துக்குள்ள உட்கொண்டு அப்பா, அது இருதயத்தில் நாட்டப்பட்டதாக 100, 60, 30 பலன் தர கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பா உமக்கு நன்றி. கழுதையை கொண்டு பேசுவீராக. கர்த்தரப்ப அந்த நாளுக்குரிய வார்த்தை கொடுத்து எங்களை தைரியப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. என்ன நீங்க விருப்பம் கொண்டிருக்கிறதோ உங்க சித்தம் எங்க மூலமா நிறைவேற்றப்பட, அப்பா இதிலும் பெரிதானவர்களை காண்பா என்ற வார்த்தையின்படி அப்பா, லெட் யுவர் நேம் அலோன் குளோரிஃபைட் அண்ட் ரேஸ். அப்பா, நீர் மகிமைப்படும்படியாக எங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் விட்டு கொடுக்கிறோம். அப்பா, எந்த விதமான தூக்கமோ அப்டக்கல்ஸோ அப்பா ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ வராதபடிக்கு ஒரு மனதை கொடுப்பீராக. இசப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்க இருக்கிற அறைக்குள்ள உங்க பிரசனம் மூடட்டும். ஒரு மகிமையின் மேகம் நிரப்பற்றும். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே கண்மலையை நொறுக்குகிற சம்மட்டியை போல அல்லவா உடைய வார்த்தைகள். வார்த்தையை வெளிப்படுத்த போவதற்காக நன்றி. வார்த்தை என்ன மன்னாவை கொடுத்து கர்த்தர் நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் எல்லாருக்கும். ஐ ஹோப் என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு கேக்குது, நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாய்ஸ் கேக்குதுன்றவங்க மட்டும் தம்ஸ் அப் கொடுக்கலாமா? ஓகே. இந்த நாள்ல ஏசப்பாட்ட கேட்டேன், ஏசப்பா என்ன வார்த்தை ஏசப்பா எங்ககிட்ட நீங்க பேச போறீங்க, இன்னும் என்ன காரியம் நாங்க உங்ககிட்ட தெரிந்து கொள்ளணும், இன்னும் எந்த காரியத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க இன்னும் மேல மேல வளரணும், எங்களோடு கூட பேசுங்க ஏசப்பான்னு கேட்டோம். அப்ப ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினாரு. எல்லாம் எடுத்துக்கொள்ளலாமா? எசேக்கியேல் 47 1-12 வரை வாசிக்கப்படும். பட் மொத்த வசனம் இல்ல, ஒரு ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம தியானிக்க போறோம். எசேக்கியேல் 47 1-12 வரை. The book of Ezekiel, chapter 47, 1-12. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்ப வர பண்ணினார். இதோ வாசல் படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புற வாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலது புறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. அந்த புருஷன் தமது கையிலே நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது. அல்லேலூயா. ஓகே. இந்த நாளும் கூட
கர்த்தருடைய ஆலயத்துல இருந்து ஒரு தண்ணீர் புறப்படுதாம். சர்ச்சுக்குள்ள இருந்து ஒரு தண்ணீர் கர்த்தருடைய அதாவது ஆலயத்தின் வாசல் வந்து கிழக்கே இருக்கிற பலிபீடத்து சைடா வந்து தண்ணீர் புறப்பட்டு போகுது. அந்த தண்ணீர் புறப்பட்டு போய் எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு தெரியல. பட் ஆனா புறப்பட்டு போயிட்டே இருக்கு. அந்த தண்ணீர் எங்கிருந்து போகுதுன்னா கர்த்தருடைய ஆலயத்துல இருந்து போகுது. சோ தண்ணீர் போகுது, புறப்பட்டு போகுது. அங்க வந்து கர்த்தருடைய தேவ மனிதர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு தூக்கு நூலை பிடிச்சிட்டு அளக்குறாராம். தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து மெஷர் பண்றாங்க. அந்த தண்ணியினுடைய ஆழம் எவ்வளவு வரைக்கும் இருக்குன்னு. அப்படி வந்து 1000 முழ அளவுக்கு போகும்போது அந்த தண்ணீர் கணுக்கால் அளவுக்கு வருது. சோ இத பத்தி நீங்க நிறைய படிச்சிருக்கலாம். ஆண்டவர் நம்ம கிட்ட நிறைய விதத்துல பேசியிருக்கலாம். ஆல்ரெடி ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்திருக்கலாம். நிறைய சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப டிஃப்ரெண்டா பேச போறாரு. சோ இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து என்னன்னா ஸ்பிரிச்சுவல் டெப்த் எந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். எந்த அளவுக்கு எந்த ஆழத்துல நம்ம இருக்குன்னு பாக்குறோம். இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 4 அளவு வருது. 1000 அளவு வருது. 1000 அளவு வரைக்கும் அந்த தண்ணீரை வந்து அளக்குறாங்க. இந்த மெஷர்மெண்ட் ஆப்ஜெக்ட வச்சு 1000 முழம் அளவுக்கு வந்து அளக்குறாங்க. அளந்த பிறகு அது எது வரைக்கும் இருக்குன்னா கணுக்கால் அளவு இருக்காம். அந்த 1000 அளவு கணுக்கால் இருக்குதுக்கும் அந்த மனிதர் வந்து கடக்க செய்யறாங்க. அங்க பாருங்களேன். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புற கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் கடந்து போல. எசேக்கியேல் கடந்து போல. கடக்க பண்றதுக்கு வந்து அந்த மனுஷன் உதவி பண்றாரு. அந்த மனுஷன் யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் கடந்து போக உதவி பண்றாராம். 1000 முழ அளவுக்கு வந்து அளந்து அந்த தண்ணீரை கடந்து போகும்போது கணுக்கால் அளவுல தான் வந்துச்சான். அதுக்கு கீழே படிச்சோம்னா இன்னொரு 1000 முழ அளவுக்கு வந்து அளந்து தண்ணீரை கலக்குறாங்களாம். அப்ப கடக்கும் போது எப்படி வருதுன்னா முழங்கால் அளவு நீ டெப்த் வரைக்கும் வராங்க. நீ நீ டீப் வரைக்கும் வராங்க. முழங்கால் அளவுக்கு வராங்க. இன்னொரு 1000 முறை அளந்து அளந்து எது வரைக்கும் வராங்கன்னா இடுப்பு அளவு தண்ணீர் இருக்கிற அளவுக்கு வராங்களாம். அதையும் கடந்து வந்துட்டாங்க. கணுக்கால் அளவும் கடந்தாச்சு, முழங்கால் அளவும் கடந்தாச்சு. மூணாவது வந்து இடுப்பு அளவு இருக்கிற தண்ணீரையும் கடந்து வந்துச்சாங்க. நாலாவதுதான் அமேசிங்கா இருக்கு. பாக்கலாமா? நாலாவது, பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியா இருந்தது. தண்ணீர் நீச்சலாலும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது. ஹல்லேலூயா. அடுத்த லெவல் எங்க போறாங்கன்னா நீச்சலாலும் போன போது அது வந்து கடந்து போகவே முடியலையாம். அது கடந்து போக முடியல. கம்ப்ளீட்டா டெப்த் அதுக்குள்ள வந்து மூழ்கி போறாங்க. மூழ்கி போகும்போது அது தாண்டி போகவே முடியல. அதுதான் ஃபைனல் டெப்த் போல. ஃபர்ஸ்ட் கணுக்கால் அளவு, அதுக்கப்புறம் முழங்கால் அளவு, அதுக்கப்புறம் இடுப்பு அளவு, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நீந்தி போற அளவு, மூழ்கி போற அளவு, இந்த அளவுக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் கீழே படிச்சுட்டே வரீங்களா? நான் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனாராம். அதுக்கு மேல இல்ல. அதுக்கப்புறமா நதி ஓரமா நடக்கிற பாதை தான். சோ இந்த 4 ஸ்டேஜஸ் நம்ம பார்க்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தை, ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கைய கணுக்காலுகளவே நம்ம வச்சிருந்தோம்னா அடுத்த லெவலுக்கு நம்ம போக வேண்டியது என்னவா இருக்குன்னா முழங்கால் அளவுக்கு போகணும். அதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம எங்க போகணும்னா இடுப்பு அளவுக்கு போகணும். அதுக்கு அடுத்த லெவலுக்கு எங்க போகணும்னா நீச்சலாலும் நம்ம கடந்து போனோம். மூழ்கி மூழ்கி அவருடைய சமூகத்துல மகிழ்கிற ஆழத்துல நம்ம கொண்டு போனோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள வந்து ஒருவேளை வந்து நீச்சலாலும் கொண்டு போயிட்டாரு. நீச்சலாலும் கொண்டு போனது நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா இப்ப நான் எங்க இருக்கேன்னா கணுக்கால் அளவுக்கு தான் இருப்பேன். இல்ல கணுக்காலுக்கும் கீழே இருப்பேன். இல்ல வறண்டு போய் இடத்துல நான் படுத்து கிடப்பேன். எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ நீ வந்து வறண்ட இடத்துல போய் இருந்தாலும் சரி அடுத்த லெவலுக்கு ஏறி வா. மோசையை பார்த்து சொல்றாரு, மோசே நீ ஏறி வா, உயர் உச்சத்து கட்டத்துக்கு வந்துட்ட. இல்ல இல்ல இல்ல, இது கிடையாது. யூ ஹேவ் டு கம் க்ளோசர் டு மீ, தென் ஒன்லி யூ கேன் see me, தென் ஒன்லி யூ கேன் பி, என்ன நீ பார்க்க முடியும், தரிசிக்க முடியும். அந்த லெவல்ல இருந்துடாத. இட் இஸ் நாட் எ டெஸ்டினி. அது ஒரு லெவல் கிடையாது. இன்னும் மேல வரணும்னு சொல்றாரு மோசையை பார்த்து. இன்னும் உச்சி கிட்ட வா. கொடி உச்சிக்கிட்ட வரும்போது என்ன தரிசிக்கலாம், சத்தத்தை கேட்கலாம். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் வந்து எப்படி இருக்கு? கணுக்கால் அளவா?
இல்ல கணுக்காலோட கீழே வறண்ட பாதையில, வறண்டு போயிருக்க தரிசு நிலத்துல, வனாந்திரமான இடத்துல இருக்கிறோமா நம்ம பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்மள நாம ஆராய்ந்து நம்மள சரி செய்து கொண்டு ஆண்டு சமூகத்துல வந்து பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட நம்ம கேட்க போறோம். என்னன்னா, எனவே அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க இயேசுப்பான்னு கேட்க போறேன். ஹalleluya. ஆவியானவர் என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு போதாது, நீச்சல் ஆழம் கொண்டு போங்க ஆவியானவர்னு கேட்கலாமா? நான் நீந்தி மகிழணும். அந்த நீச்சல் ஆழம் கொண்டு போகும்போது உங்களுடைய ஆவில நான் பரவசமாய் நீந்தி மகிழணும்னு கேட்கணும். அடுத்த லெவலே கிடையாதுங்க. நீச்சல் ஆழம் போயிட்டுனாவே அந்த நதி என்ன ஆகுமா? பரவுமா. அந்த நதி என்ன ஆகுமா? பரவி பாயுமா. அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா, எசேக்கியேல கூட்டு நீச்சலாலும் போனதுக்கு அப்புறமா நதியோரம் நடக்க பண்றாராம். அந்த நதியோரம் நடக்கும்போது ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஜீவ விருட்சுகள், நிறைய செடி கொடிகள் பரவி இருக்காம். நீரோரம் நடப்பட்டுள்ள செடிகள் பரவி இருக்காம். அந்த பரவி இருக்கும்போது அதை பார்க்கும்போது குளிர்ச்சியா இருக்காம், செழிப்பா இருக்காம். அந்த இடத்துல வறட்சி காணப்படல. அடுத்த காரியத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். அந்த நதி நதியா மட்டும் இல்ல, அது பரவி பாயுதான். எங்க பரவி பாயுதுன்னா, 8வது வசனத்தை நான் படிக்கிறேன். 7, 8 படிக்கிறேன். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திரம் வழியாய் ஓடி கடலில் விடும். எங்க வழியா ஓடுமா இந்த நதி? வனாந்திரம் வழியா ஓடுமா. வனாந்திர வழி. நமக்குள்ள நமக்குள்ள வந்து ஒரு ஜீவன் நதி புறப்பட்டு போகும்போது, நம்ம நீச்சல் ஆழத்துக்குள்ள போகும்போது அந்த நதி எங்க போகணும்? வனாந்திர வழியா போகுமா. நம்ம ஒரு இடத்துல ஸ்டபனா நிக்க போறது கிடையாது. we are going to flourish. அப்படி பரவி பாய போறோம், எக்ஸ்டெண்ட் ஆக போறோம். நம்ம நடந்து போகும்போது யாருடைய வாழ்க்கையில வனாந்திரமா காணப்படுதோ, யாருடைய வாழ்க்கையில பட்டு போய் காணப்படுதோ, அவங்களையும் துளிர்விக்க வச்சு நாமும் மகிழ்ந்து எங்க போவோம்னா கடலுக்குள்ள போவோமா. கடலுக்குள்ள போகும்போது ஒரு வார்த்தை இருக்கு. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விடுமா. கடலில் விழும். அது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். ஹalleluya. ஆரோக்கியமாகுமா. அந்த தண்ணீருக்குள்ள ஆரோக்கியம். இது இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா, அந்த தண்ணீர் வந்து கடலுக்குள்ள போன உடனே ஃப்ரெஷ் வாட்டர் ஆகுமா. கடல் தண்ணிக்கும் ஃப்ரெஷ் வாட்டருக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தோன்னா, கடல் தண்ணியில உப்பு தன்மை அதிகமா இருக்கும், அதனுடைய டென்சிட்டி அதிகமா இருக்கும். நல்ல தண்ணில பார்த்தோன்னா டென்சிட்டி கம்மியா இருக்கும், அதுல உப்பு இருக்காது, அது உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும். அதனாலதான் கடல் தண்ணியை நம்ம குடிக்க மாட்டோம். இல்லைன்னா கடல் நிறைய தண்ணி இருக்கும்போது ஏங்க டேங்க் வாட்டருக்காக போறோம், ஏன் ஆர்ஓ வாட்டர் போடுறோம், ரிவர் ஆஸ்மாசிஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து என்ன பண்ணுவா, இருக்கிற தண்ணீரை வந்து என்ன பண்ணுவாங்க, பியூரிஃபை பண்ணி 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 குடிப்பாங்க. அதனால ஆரோக்கியம் கிடைக்கும். சோ கடல் தண்ணீர் கடல் தண்ணீர் வந்து Praise God. கடல் தண்ணீருக்குள்ள அந்த நதி போய் பாய்ந்த உடனே அது ஃப்ரெஷ்ஷான சுத்தமான தண்ணீரா மாறிடுமா. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை வந்து உப்பு போல காணப்படுது, சோடியம் குளோரைடோடு நிறைஞ்சிருக்கு. பாவக்கரையினால உப்பு படிஞ்ச தண்ணியெல்லாம் பார்த்தா பாக்கிறதுக்கே சகிக்காது. உப்பு படிஞ்ச தண்ணி இடமெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே திருத்துட்டா இருக்கும், பாக்குறதுக்கு ஒரு அழகாவே இருக்காது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படியே வந்து உப்பு படிஞ்சு காணப்படுது. யாரும் விருப்பப்படாத வாழ்க்கையா இருக்கு. உப்பு படிஞ்ச வாழ்க்கை வந்து உப்பு தண்ணீரை போல கசப்பா உவர்ப்பா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ நதி உள்ள உன்னுடைய நதி அவங்களுக்குள்ள பாயும் போது அது எப்படி இருக்குமா, சுத்தமான தண்ணீரா மாறுமா. அது ஃப்ரெஷ் வாட்டர்ன்னு சொல்றாங்க. நிறைய டிரான்ஸ்லேட்டர்ல நான் படிக்கும்போது அந்த வார்த்தை போட்டு இருக்கு, ஹீல்டுன்னு போட்டிருக்கு. அது ஒரு ஹீலிங்கா இருக்குன்னு போட்டிருக்கு. நம்மளுடைய நதி, கிறிஸ்தியன நதி நமக்குள்ள ஜீவ தண்ணீரா ஊறி பெருகி பாயும் போது, அது நதியாய் ஊறி பாயும் போது, அது நதியாய் பரவும் போது, அந்த தண்ணீர் கடல்குள்ள போய் அந்த தண்ணியை சுத்தமாக்குமா, அந்த தண்ணியை ஆரோக்கியமாக்குமா, அந்த தண்ணியை ஹீல் ஆக்குமா. அப்படி ஹீல் ஆகும்போது என்ன நடக்கும்னா, கடல்ல இருக்கிற மச்சங்கள், கடல்ல இருக்கிற நிறைய மீன்கள் பெருகுமா. கடல்களுக்குள்ள நிறைய அந்த நதி பாயும் போது ஃபர்ஸ்ட் ஆரோக்கியம் உண்டாகும். உப்பு வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் மாறும். ரெண்டாவது ஜீவ பிராணிகள் பிழைக்குமா. அதுக்கு கீழே படிச்சுட்டே போனோம்னா ஜீவ பிராணிகள் பிழைக்குமா நல்ல தண்ணீரால.
ஜீவ பிராணிகள் பிழைக்கிறது மட்டும் இல்லாம அங்கிருந்து நிறைய மச்சங்கள், பல ஜாதி மச்சங்கள் உருவாகுமா. பல ஜாதி மீன் வகைகள், பல ஜாதி கடல்வாழ் ஜந்துக்கள் எல்லாம் அப்படியே உயிர் வாழுமா, அது பெருகுமா. அது மட்டுமா இருக்கும்னா, அது அப்படியே மேல மேல போகும்போது ஒரு வார்த்தை இருக்கு 10வது வசனத்துல, அப்பொழுது என்கேதி என்கேதி துவங்கி எனக்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். ஹalleluya. என்கேதி துவங்கி எனக்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர் நிக்குவாங்க. யோசித்து பாருங்களேன். என்கேதின்ற வேர்டு என்ன தெரியுமா? அது வனாந்தரமான இடம். நீங்க 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா தெரியும். யோசுவால பாத்தீங்கன்னா என்கேதி ஓயாசிஸ் சொல்லுவாங்க. வனாந்தரமான இடத்துல தாவீது தனித்து மறக்கப்பட்டவனை போல ஒடுங்கி போய் காணப்பட்டானாம். அந்த என்கேதி இடத்துல இந்த நதி பாயுதாம். இந்த நதி பாயும் போது என்கேதி தொடங்கி என்கலாய் மட்டும் அந்த நதி என்ன ஆகுதாம், பரவி பாயும் போது வனாந்தரம் செழிப்பாய் மாறுது. ஹalleluya. நமக்குள்ள இருந்து பிறக்கிற ஜீவ ஊற்று, நம்ம நீச்சல் ஆழத்துக்குள்ள போகும்போது நமக்குள்ள பிறக்கிற ஜீவ ஊற்று எங்கெங்கெல்லாம் காணப்படுதோ வனாந்தரம் எல்லாத்தையும் நதியா மாற்றிடுதான், எல்லாத்தையும் கடலா மாற்றிடுதான். அந்த கடல் ஆரோக்கியமான கடலா இருக்கும். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? டெட் சி இருக்கு, பார்த்திருக்கிறீங்க இல்லையா? இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா சுத்தமான ஜலம் இருக்கும். இன்னொரு இடத்துல டெட் சீயை காட்டிலும் எங்க நம்மளுடைய ஜீவ நதி டெட் சீக்குள்ள போகும்போது அது சுத்தமான ஜலமா மாத்திருது. அந்த ஜலம் வனாந்தரத்தை போய் நிரப்பி அது கடலா மாத்துதான். அந்த கடலுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா, மீன் பிடிக்கிறவர்கள் வலைகளை கொண்டு நிற்கிறார்களாம். ஹalleluya. இதுல ஒரு பெரிய சத்தியம் மறைந்து இருக்குது. என்ன தெரியுங்களா? மீன் பிடிக்கிறவங்க மறைந்து இருக்கிறாங்கன்னா, நமக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று பறந்து அந்த ஜீவ ஊற்று அநேகருக்குள்ள பரவி பாயும் போது கூட்டமான மீன்கள்னாவே அது ஆத்துமாக்கள். கூட்டமான ஆத்துமாக்கள் எங்க வருவாங்கன்னா கடலுக்குள்ள வருவாங்க. அந்த கடல் என்ன தெரியுங்க? ஆரோக்கியமான கடல். அது அழிந்து போகிற கடல் கிடையாது. அது டெட் சீ கிடையாதுங்க. அது ஆரோக்கியமான கடல். அது சுத்தமான ஜலனுள்ள கடல். அந்த கடல்களுக்குள்ள கரைகள் மேல யார் நிக்குவாங்கன்னா திரள் கூட்டமான, ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல, திரள் கூட்டமான மீனவர்கள் வலைகளை வீசி கொண்டு நிற்பார்களாம். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, நீச்சலாலும் கொண்டு செல்கிற ஒரு நீந்தி செல்கிற நதியா நான் உன்னை மாற்றணும் விரும்புறேன்றாரு. இல்லங்க, கணுக்காலோடு உட்கார்ந்தது நாட்கள் போதும். இல்ல, கணுக்காலு கீழே ஒரு வனாந்தரமான வாழ்க்கையில உட்கார்ந்து கொண்டிருந்த நாட்கள் போதும். God is reminding us. God is telling to us. ஏசப்பா இந்த நாள்ல வனாந்தரமா காணப்படுற நம்முடைய வாழ்க்கையை செழிப்பான் நீரூற்றாய் மாற்ற வல்லவர். ஹalleluya. கணுக்கால் இருந்து முழங்கால்குள்ள கொண்டு போக வல்லவர். பரிசுத்த ஆவியானோட உதவியோடு கூட ஓ ராஷாக்கா மாது லாரபோ, அவர் நம்மளை இடுப்பின் ஆழத்துக்குள்ள கொண்டு போக வல்லவர். அவர் நம்மளை நீந்து மகிழும்படி செய்ய வல்லவர். ஒன்ஸ் நீந்துற அளவுக்குள்ள போயிட்டோம்னா அடுத்தது நீந்தி மகிழ்கிற அளவுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அது நதியாய் பாய்கிற அளவுங்க. அது நதியாய் பாயும் போது எங்க தெரியுமா போகுங்களாம்? வனாந்தரத்தை கிராஸ் பண்ணி போகுமாம். வனாந்தரத்தை கிராஸ் பண்ணி போயிட்டு உப்பு கடல்ல சேருமாம். உப்பு கடல்ல சேர்ந்து அது ஒரு நல்ல ஒரு 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 நல்ல ஆரோக்கியமான கடலா மாற்றுமா. அப்போது எல்லாம் என்ன யார் நிற்பாங்களாம்? வலைகளை பிடித்து கொண்டு மேய்ப்பர்கள் நிற்பார்கள். வலைகளை பிடித்து கொண்டு மீனவர்கள் நிற்பார்கள். ஓ ராஷாக்கா மாது லாரபோ. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை நம்ம மேல பலிக்கட்டும். இந்த அதிகாலையில கர்த்தர் நம்ம மேல ஒரு அபிஷேகத்தின் நீரூற்ற பறக்க செய்யணும். அந்த நீரூற்று நீந்தி மகிழ்கிற அனுபவத்துக்குள்ள கொண்டு போய் நாம வனாந்தரத்துல காணப்படுற அநேக ஆத்துமாக்களை மாற்றிக்கொண்டு கர்த்தர் பக்கமா திருப்பி கொண்டு செல்லும் போது மெடிக்கல் ஃபீல்டு என்ற வனாந்தரமா காணப்படுகிற அந்த உப்பு கடல், அந்த டெட் சி எப்படி மாறுமா? ஓ ஆவியானுடைய வார்த்தை உரைக்கிறது. அது எப்படி மாறும்? ஆரோக்கியமான தண்ணீராய் மாறும். அது ஒரு ஒரு ஃப்ரெஷ் வாட்டரா மாறும். அத பருகுகிறவங்களுக்குள்ள சாவு கிடையாதுங்க. அத பருகுகிறவங்களுக்குள்ள நீந்து மகிழ்கிற அனுபவம் வருங்க. அத பருகுகிறவங்களுக்குள்ள ஒரு ஹீலிங் வருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு,
இந்த அளவு போதாதுமா, இன்னும் மேல ஏறி வா. இந்த அளவோடு போதும். ஏன் இட் இஸ் இனஃப்னு சொல்லிட்டு உன்னை நீயே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்காத. இட் இஸ் நாட் அட் ஆல் எனஃப். இது போதாது, இன்னும் எழும்பி வா, எழும்பி வா, ஏறி வா, என்னுடைய அனுபவத்துக்குள்ள கடந்து வான்னு கர்த்தர் சொல்றாரு. அன்று பார்த்து சொல்லலாமா, என்ன இந்த ஆவிக்குள்ள ஆக்குங்கன்னு சொல்லலாமா. கடைசி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க போறேன். எசேக்கியேல் 47:12 வசனம் சொல்லுது, நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகல விருட்சங்கள் வளருமாம். ஒரு நதி பரவி பாயும் போது ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து எண்ணுக்கணக்கான விருட்சங்கள் வந்து இருக்குமா. அந்த விருட்சங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து என்னன்னா அநேக கனிகளை கொடுக்குமா, ஒரு பக்கம் வந்து பலவிதமான உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற நல்ல இலைகளை கொடுக்குமா. பாருங்களேன், அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியால். ஹalleluya. God want to make us a good fruitful நம்மள மாற்ற விரும்புகிறார். ஒரு 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 ஆரோக்கியத்தை கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு கிளையா, ஒரு ஒரு இலையா ஆண்டு நம்மள மாற்றணும் விரும்புறாரு. அது என்ன ஆகுமா தெரியுங்களா, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ஹalleluya. கர்த்தர் அததான் விரும்புறாரு. நீ கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அல்ல, ஒவ்வொரு மாதமும் நீ புது புது கனிகளை கொடுக்க போகிறான்னு சொல்றாரு. இன்னைக்கு கனிகள் காணப்படாததுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க, நம்முடைய ஜீவ தண்ணீர் குறைஞ்சதுனால, நம்முடைய ஜீவ தண்ணீர் வற்றி போனதுனால இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஓ நீங்கள் என்கிட்ட வந்து, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, ஏசாயா 12 3 இப்படி போட்டிருக்கு, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீரை மொன்று கொள்வீர்களாம். யார் அந்த ரட்சிப்பின் ஊற்று? ஏசு கிறிஸ்து என்னும் கண்மலையிலிருந்து ஊற்று வந்திருக்குங்க. அந்த ஊற்றிலிருந்து நம்ம ஜீவ தண்ணீரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்ம வறட்சி செழிப்பாய் மாறும், நம்ம வனாந்திரம் அநேகருக்கு ஆசீர்வாதமான நீரூற்றாய் மாறும். அந்த நீரூற்று ஒரு இடத்துல ஸ்டாக்னேட் ஆகாதுங்க, அது பரவி பாயுங்க. அது பரவி பாய்கிற வனாந்தரம் என்கேதி ஓயாசிஸ் என்கிற வனாந்திரம் செழிப்பாய் மாறும். அந்த வனாந்திரத்தை கிராஸ் பண்ணி போய் டெட் சி, நம்மளோட மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு உயிர் மீச்ச, செத்து போன காரியங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமையை பரப்பிக்கிற ஜீவ ஊற்று இந்த நாள்ல கர்த்தர் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த ஊற்றை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, மூடி போட்டுட்டு கூடாது. அந்த ஊற்றை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே விட்டுட்டு கூடாது, ஸ்டாக்னேட் ஆகக்கூடாது, வற்றி போக கூடாது. அது ஊறி பெருகணும், ஊறி பெருகணும், ஊற்றிக்கொண்டே இருக்கணும். அந்த ஊறி பெருகிற காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், அனுதினம் அவள் சமூகத்துல ரட்சிப்பின் ஊற்றுகளை மொண்டுட்டே இருக்கணுமா. மொல்ல 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 அதை எடுக்க 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 அந்த தண்ணீர் குறைஞ்சு போவாது. ஆண்டு சொல்ற, நான் தான் ஜீவ ஊற்று, என்கிட்ட இருந்து அந்த தண்ணீரை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்றாரு யோவான்ல. கர்த்தருடைய ஆவியான நம்ம வந்து இந்த வேலையில உந்துதல் செய்கிற காரியம் என்னன்னா, இந்த ஜீவ நதியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த ஜீவ நதி இடுப்பளவு போகணும், அந்த ஜீவ நதி நீச்சலாலும் கொண்டு போகணும். அப்படிப்பட்டதுல கர்த்தர் இந்த நாளை நம்மள வந்து நிறுத்தணும்னு ஆசைப்படுறாருங்க. ஒவ்வொரு மாதமும் புதுக்கனி கொடுக்கல நம்ம மாறணும். பாருங்களேன், அவர்களுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியால் மாதம் தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்கும் மாணவைகள். அவைகள் கனிகள் புசிப்புக்கு, அந்த கனி புசிக்கிறதுக்கு நல்லா இருக்குமா, அதனுடைய இலைகள் வந்து அவிழ்தம்னா அது ஆரோக்கியத்துக்கான ஒரு மெடிசனா. இன்னைக்கு நம்ம மெடிக்கல் ஃபீல்ட்ல இப்படிப்பட்ட ஃப்ரூட்ஸ் தேவைங்க. நம்ம மெடிக்கல் ஃபீல்ட்ல நம்ம சுத்தி இருக்கிற ஆத்துமாக்களுக்கு இப்படிப்பட்ட அவிழ்தம், அவருடைய உடைக்கப்பட்ட உள்ளத்துக்கு இப்படிப்பட்ட ஆறுதல் அழிக்கிற ஒரு மெடிசன் தேவை. அந்த மெடிசனா, அந்த ஃப்ரூட்டா நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. நம்ம அப்படி இருக்கணும்னு தான் ஆண்டவர் விசுவாசிக்கிறாரு, ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, ஆண்டவர் நம்புறாரு. அதனாலதான் இன்னும் 21 நாள் இன்னும் அநேக பிரேயர்களை ஆண்டவர் கொடுத்து, என் பிள்ளை வற்றி போக கூடாது, என் பிள்ளை அப்படியே ஆறி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நம்மள பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஒன்னே ஒண்ணுங்க, நான் உன்னை வந்து இன்னைக்கு ஜீவ ஜலமுள்ள ஊற்றா உருவாக்க, இல்ல புதுசா உயிர்ப்பிக்க நான் ரெடியா இருக்கிறேன். ஆர் யூ ரெடி டு சப்மிட்? என்னுடைய சமூகத்துல ஒண்ணு அர்ப்பணிக்க ரெடியான்னு கேக்குறாருங்க. நம்ம நம்மள வச்சுட்டு இருக்கும்போது நம்ம கிட்ட இருந்து ஒரு ஊற்றும் வராது. ஆனா ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்து என்ன ஊற்று நமக்குள்ள பெற்றிருக்கும் போது அந்த ஊற்று அணைந்து போவாதுங்க, அது ஊறி பெருகிட்டே இருக்குங்க, ஊறி பெருகிட்டே இருக்கும். இந்த வேலையில
ஆண்டுடைய வார்த்தை நம்மள கமாண்ட் பண்றது ஒன்னே ஒண்ணு என்னன்னா, நீதிமொழிகள் 4:23 பார்க்கும்போது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நிரப்புன்னு சொல்றாரு. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளுன்னு சொல்றாரு. அப்பொழுது அது நின்று ஜீவ ஊற்று புறப்படுமாம். ஹalleluya. உங்க இருதயம்ன்றது என்ன தெரியுங்களாங்க? அது நம்முடைய எண்ணம், ஒரு சிந்தனை. அந்த ஊற்று, அந்த சிந்தனையில ஜீவ ஊற்று பறக்கணும்னா we have to be very careful about our thoughts, our mind, our soul, our spirit. அப்படி இருந்தா மட்டும்தான் ஜீவ ஊற்று வரும். ஒரே ஊற்றுல இருந்து தித்திப்பான தண்ணீர், ஒரே ஊற்றுல இருந்து கசப்பான தண்ணீர் வராதுங்க. எனக்கு கர்த்தருடைய ஆவி சொல்லிருக்கு, அவருடைய ஊற்று எங்க இருக்கோ அந்த ஜீவ ஊற்றுல இருந்து தித்திப்பான தண்ணீர் தான் வரும். அந்த ஊற்று பறக்கிற இடம் எங்கோ, அந்த ஊற்று பாய்கிற இடம் எங்கோ ஆரோக்கியமா இருக்கும். எசப்பாட்ட நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். என்னுடைய இருதயத்தை நான் எல்லா காவலோட காத்து கொள்ளணும். அதுல இருந்து ஜீவ ஊற்று எனக்குள்ள இருந்து பிறக்கணும். என் சிந்தை உமக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன், கண்கள் உமக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன், ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு நிறைய இடத்துல நான் ஓப்பனா வச்சதுனால சத்ரு எல்லாத்தையும் கெடுத்துட்டான், சாக்கடையாக்கி வச்சிருக்கிறான். அன்னைக்கு அப்படியே ஊறி வற்றி போய் வனாந்திரமா காணப்படுற ஒரு விதமான ஸ்டாக்னட் அழுக்கு தண்ணீரா படிச்சு வச்சிருக்கான். இன்னைக்கு என்ன சுத்தம் பண்ணி வெடிப்புள்ள தொட்டியா அல்ல ஆண்டவரே, ஊறி பெருகிற தொட்டியா என்ன மாற்றுங்க சப்பான்னு கேட்கலாமா? இந்த நாள்ல கூட ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்த்து நம்ம செபிக்க போகிறோம். காவேரி ரிவர். இப்ப நமக்கு ஒரு பிக்சர் காட்டுவாங்க. எத்தனை பேருக்கு காவேரி ஆறுனா தெரியும்? எல்லாருமே நித்யாக்கா காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால காவேரி பத்தி சொல்றாங்க இல்ல, அதுல ஒரு சத்தியம் அடங்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் பிக்சர் போலாமா? ஒரு சின்ன ஊற்று பார்க்கலாமா? ஹalleluya, thank you Lord. அந்த காவிரி ஆறு எப்படி தெரியுமா பிறக்குதுன்னா, அது கர்நாடகாவுல பார்த்து பாருங்களேன். இந்த சின்ன ஊற்றுல தான் வருது. இப்பதான் அதை சுத்தி ஏதோ கட்டி வச்சிருக்கிறாங்க, பட் அது கிடையாது. எல்லாமே ஏசப்பா உருவாக்குனது, எல்லாமே ஏசப்பா படைச்சது. மனுஷன் அதுல அது திருடுறதுக்கு அதுல இடமே கிடையாது. இந்த சின்ன ஊற்று கீழே தண்ணியா கொட்டுது பாருங்களேன், அதுதான் சின்ன ஊற்று. காவிரியுடைய ஸ்டார்டிங் பர்த் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கர்நாடகாவுல ஒரு சின்ன ஊற்றா ஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்த ஊற்று என்ன ஆகுதுன்னா, அடுத்த ஸ்லைட், அடுத்த பிக்சர் போலாங்களா? அது ஒரு ஃபால்ஸா, அது சின்ன ஊற்றா மாறி ஒரு ஃபால்ஸா வருதுங்க. எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி நிறைய ஊற்று அது பிரிஞ்சு ஃபால்ஸா போகுது. அது போற அருவி போக 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 ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, சென்டர் எல்லா இடத்துலயுமே இருக்கிற ஜீவ விருட்சங்கள் எல்லாம் அப்படியே செழிந்து வளர்ந்து அது நல்ல கனிகளை கொடுக்குது, நல்ல இலைகளை கொடுக்குது. அட் லாஸ்ட்க்கு அது எங்க போகுதுன்னா, ஒரு பெரிய நீரூற்றா போகுது, ஒரு பெரிய அருவியா, ஒரு பெரிய டேம். அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பாருங்க, இது காவேரி ஆறு. நான் எதுவும் எடுக்கல, அது காவேரி ஆறுடைய உண்மை பிக்சர். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கர்நாடகால இருந்து தமிழ்நாடுக்குள்ள அதுக்கப்புறம் பே ஆஃப் பெங்கால்ல பெரிய கடலுக்குள்ள அது போல பாயுதுங்க. சின்ன ஊற்றுல இருந்து இவ்வளவு பெரிய நீர் வருமாங்க? வருங்க. அவனுடைய படைப்பு அப்படிப்பட்டது. இன்னைக்கு அந்த சின்ன ஊற்று, நம்மளுடைய ஊற்றும் அப்படிதான் இருக்கும். அந்த சின்ன ஊற்றுல இருந்து நல்ல நதிகள் புறப்படும் போது இதே போலதான் பரவி பாய்கிற பெரிய அருவியா மாறி அதுக்கப்புறம் கடல்ல போய் சேர்ந்து அந்த கடல் எப்படி ஆகுதுன்னா சுத்தமான ஜலமா மாறுதுங்க. ஆனா சத்ரு என்ன பண்ணிருக்கான்னு தெரியுங்களா? குடி கோ பேக் டு த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பர்த் பிளேஸ் கிட்ட போகலாமா? சோ அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ சத்ரு என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? அது ஊறி வரும்போதே அத என்ன பண்றானா, கல்ல போட்டு மண்ணை போட்டு பாவத்தினால சாபத்தினால அடைச்சு வச்சிருக்கான். இன்னைக்கு அந்த ஊற்று வெளியே வராம அப்படியே அடங்கி போயிருக்கு. இன்னைக்கு ஏசப்பட்ட கேட்கலாமா? என் ஊற்று ஊறி பெருகணும் ஏசப்பான்னு கேட்கலாம். ஆண்டு பார்த்து சொல்லலாமா? இல்ல, நான் அந்த காவிரி காட்டுமே இன்னும் அதிகமா பரவி பாய்கிற ஒரு எக்ஸ்டெண்டான ஒரு நீர் பரப்பா நான் மாறணும் ஏசப்பா. அது என்னால முடியாது, ஆனா என்ன பலப்படுத்துகிறேன் இயேசுவினால் ஆகும், கர்த்தருடைய ஆவினாலது ஆகும்னு சொல்லிட்டு ஏசப்பா பார்த்து நம்ம சொல்ல போறோம். இன்னைக்கு எந்தெந்த ஊற்றுகளை சத்ரு தூத்து போட்டிருக்கானோ அதுதான் நடந்தது. ஈசாக்கின் ஆட்கள்ல வனாந்தரத்துல 100 மடங்கு அறுவடை வரும்போது சத்ரு எதை கை வச்சான்? எங்கெங்கெல்லாம் தண்ணீர் ஊற்று இருக்கோ, தண்ணீர் துறவு இருக்கோ அதை தான் மூடி போட்டாங்களாம். இன்னைக்கு ஏசேக்கு போகலாம், சித்தனாக்கு போகலாம், ஆனா ரெகபோத்து உருவாக்குற கர்த்தர் நம் தேவன். எல்லா இடங்களும் சத்ரு தூற்றி போட்டாலும் புதிய ஊற்று உருவாக்குற தேவன். காவேரிக்கு ஒண்ணு மட்டும் தான் இருக்கலாம், ஏன் கர்த்தருக்கு பல ஊற்றுகள் பறக்கும், அநேக ஊற்றுகளை பரப்பிக்க வல்லவர். லெட்ஸ் ஆல் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் தென் ஆண்டர் பார்த்து நோக்கி கேட்கலாமா? ஹalleluya, ஹalleluya. இசப்பா, வறண்டு போய் வந்திருக்கிறேன் இசப்பா, தண்ணீர் இல்லாத நிலமா வந்திருக்கிறேன் இசப்பா. இன்னைக்கு கணுக்கால் அளவே போதும், அதுக்கு கீழவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முழங்கால் அளவு போதும், அதுக்கு கீழவே வாழ்ந்து கொண்டு இன்னைக்கு
இடுப்பளவு போதும் அதுக்குள்ளே வாழ்ந்து இல்ல இல்ல இல்ல. நீச்சல் ஆழம் கொண்டு போகுங்களால் மட்டும்தான் ஆகும். நீச்சல் ஆழம் கொண்டு போயிட்டு எங்களை மகிழ்விக்க அம்மால் மட்டுமே ஆகும். அது மூலியமா ஃபர்ஸ்ட் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழிந்து வாழுது. அதனால நான் மகிழ்ந்திருக்கேன். அது நதியோரமா போகும்போது வனாந்திரமான இடம்லாம் செழிப்பாகுது. கடைசியா போனா கடல் அப்பா, ஆரோக்கியமான தண்ணீர் உள்ள அப்பா ஒரு பெரிய கடலா மாறுது. என்ன நீச்சல் ஆழம் கொண்டு போங்க ஏசப்பான்னு கேட்கலாமா? அப்பா நான் ஊறி பெருகணும், நான் ஊறி பெருகணும். வந்திருக்கிற ஒருவரு கூட அப்பா ட்ரையா போயிடக்கூடாது. எங்களை ஊறி பெருகிற ஊற்றா எங்களை மாற்றுங்க. ஜீவ தண்ணீரா மாற்றுங்க. ஹalleluya. ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? ஆமா ஆண்டவரே, நான் செழிப்பான ஒரு ஆரோக்கியமான கடலா மாறும்போது அநேக இடத்துல மீன் பிடிக்கிறவங்க வலைய போட்டு நிப்பாங்க. எங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல அநேக ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு சேர்க்கப்படான்னு அப்படின்னு கேட்கலாமா? ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே, ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே, ஊறி பெருகிடு ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே, ஊறி பெருகிடு ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே, ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே, ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே, திரள் திரளாய் மீன் கூட்டம் அங்கே உண்டாகும், திரள் திரளாய் மீன் கூட்டம் நதியில் உண்டாகும், வலை வீசும் மீனவர்கள் எங்கும் நிற்பார்கள், வலை வீசும் மீனவர்கள் எங்கும் நிற்பார்கள், ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே, ஊற்று தண்ணீரே ஜீவன் தரும் நதியே, ஊறி பெருகிடு ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே, ஆரோக்கியம் உண்டாகும் போகும் இடமெல்லாம். அப்பா நானே வியாதியோடு காணப்படுறேன், நானே வறண்டு காணப்படுறேன். என்ன நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது அப்பா நான் அப்பா ஊறி பெறுகிற ஊற்றாய் மாறி நதியா மாறிடுவேன். நான் போகிற இடங்கும் ஆரோக்கியமா இருக்கும். நான் போகிற இடங்கும் ஆறுதலா இருக்கும். இந்த வேலையில இசப்பா எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் நீங்க தான். உடைந்து போய் காணப்படுகிறான், வறண்டு போய் காணப்படுகிறான். உம்மை நோக்கி காத்திருக்கிறோம் ராஜா. வறண்ட நிலம் தவிப்பது போல, வறண்ட நிலம் தவிப்பது போல எங்கள் ஆத்துமாக்கள் உம்மை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. இன்னைக்கு சத்ரு தூற்றி போட்ட சத்ரு மூடி போட்ட எல்லா ஊற்றுக்கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. ஓ அநேக புது புது ஊற்றுக்கண்களை let your new anointing fill everyone in the name of Jesus Christ. இயேசுவின் மகிமையுள்ள நாமத்துல. ஓ ராஷா கலாரா போ நந்தி லிரி ஹந்த நாது உலரபோ ரூதனா தலர தடலரபோ லேகேனே துலரபோ லேஹந்த நாது உலரபோ துக்க நதுலர அந்த நீதலரபோ ஷேகேலேரிபோ ரிமானு தலரபோ. ஹalleluya. இன்னைக்கு சத்துரு தூற்றி போட்ட எல்லாம் தரக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. நியூ அனாயிண்டிங், லெட் யுவர் நியூ அனாயிண்டிங் லார்ட் அது நீந்தி மகிழ்கிற அனுபவத்துக்குள்ள எங்களை கொண்டு சேர்க்கட்டும் இந்த வேலையில. அபிஷேகித்து அருளுவீராக, அபிஷேகத்தில் அருளுவீராக. ஓ இனி அல்ல, இனி அல்ல, இனி வறண்ட நாட்கள் அல்ல. ஓ இதோ நான் உன் கோலை துளிர்க்கும்படி செய்கிற தேவன். ஓ ராஷா கலரபோ எங்கள் கோள்கள் துளிர்க்கப்பட போகிறதுக்காய் நன்றி. ஓ ராது நலரபோ அப்பா மோசே போல நூத்தனமான அனுபவத்துக்குள்ள எங்களை கொண்டு செல்ல போவதற்காய் நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. கர்த்தர் எங்களை பழுது விற்கிறதற்காய் நன்றி சுவாமி. எங்களுடைய ஊற்றுகளை பழுது பார்க்கறதற்காய் நன்றி ஆவியானவரே. Yes Lord, yes Lord, new anointing fill everyone in the name of Jesus Christ. ஒருவரு வெறுமையாய் போயிடக்கூடாது ஆண்டவரே. வரைக்காண்டு இயேசுப்பா நீச்சலாலும் கொண்டு போக போவதற்காய் நன்றி. ஓ மாதந்தோறும் புது கனிகள் அப்பா இந்த மாதம் முடிய போகுது. 7ஆம் மாதத்துல 7ஆம் அப்பா ஆண்டவரே இந்த வருஷத்தின் 7ஆம் மாதம் அப்பா
நாங்க புது கனிகளை கொடுக்கணும் ஆண்டவரே. லெட் நாட் பி ஸ்டாக்னட் லார்ட். அப்படியே நாங்க ஸ்டாக்னட் ஆயிடக்கூடாது. புது கனிகளை நாங்க கொடுக்கும்படியாக, புது இலைகளை எங்களது புதுப்பிக்கும்படியாக. ஓ, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிக்கும் என்ற வார்த்தைக்காய் நன்றி. நீர் துளிக்க வைக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. ஓ ராஷா கலாரபோ லேரே நாது லாரபோ அர்பந்தாது லார ஹந்த நீடலரபோ லேமானாது லரபோ துக்கானாது லாரபோ லேஷாக்க லாரபோ அரது நாது லாரத டல ரத டட கலரபோ. Anoint everyone, Lord. Everyone. Oh rabashi balarabo eri madula rakabo larianda நீதலரபோ. சுக வாழ்வை காணும்படி கத்தல் செய்வதற்காய் நன்றி. பட்டு போன வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காய் நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. உங்களுடைய கரத்துல தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம். தேவ மகிமை நிரப்புகிறதுக்காய் நன்றி. அப்பா உமக்கு நன்றி. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒவ்வொருவரும் நிரப்பற்றோம். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒவ்வொருவரும் நிரப்பற்றோம். ஓ ராதா நாத லரபோ நீச்சலாலம். அப்பா அந்த அந்த ஆற்றை, ஓ அந்த ஆழத்தை கடக்க பண்ணுகிறவர் அப்பா நீங்க தான். அது ஆவியானவர்களை கடக்க பண்ண போவதற்கு நன்றி. எங்க பலத்தால் அல்ல, எங்க கையின் பிரயாசத்தினால அல்ல. நத்திங் லார்ட், நத்திங் பை அஸ் லார்ட். அப்பா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல. அப்பா லெட் யுவர் ஸ்பிரிட் லார்ட், உங்க மகிமை உள்ள ஆவியினாலே கர்த்தர் நீ கிருபை செய்ய போவதற்கு நன்றி. ஓ நீச்சல் ஆழத்துக்குள்ள கொண்டு போகும்போது கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. ஹalleluya. ஓ ஷக்கினா க்ளோரி. ஹalleluya. தேவ மகிமை நீச்சல் ஆழம் கொண்டு போகும்போது ரபோ அரிமாஷுல ரகபோலரி அந்த நாதலரோ மகிமை நீங்க வைக்க போறீங்கப்பா. நமக்கு நன்றி. மெடிக்கல் டீம் அப்பா, நான் மெடிக்கல் டீம், ஊசவர் அப்பா ஜாயின் டுடே. லெட் எவ்ரிவன் பி த க்ளோரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். உங்க மகிமை கடந்து செல்லட்டும். உங்க மகிமை நாங்க சுமந்து செல்லணும். ராது நாதல ரபோ ரிமா ஷிபல ரகபோ. இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்கிறதற்காக நன்றி. ஹalleluya. ஊறி பெருக எங்களுக்கப்பா. ஊறி பெருகணும் ஆண்டவரே. ஊறி பெருகணும் ஆண்டவரே. ஊற்று தண்ணீராய் ஊறி பெருகணும் ஆண்டவரே. பெருகி பாய்கிற இடம் எங்கும் ஆரோக்கியமா இருக்கணும் ஆண்டவரே. ஆரோக்கியமா இருக்கும் போது அது கடல்ல பாயும் போது அநேக ஆத்துமாக்களை ஓ மீன் பிடிக்கிற வலைகளை கொண்டு கர்த்தருடைய சமூகத்துல சேர்க்க. Let your name, Lord. உங்க நாம மட்டுமே மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு நிரப்புவராக. இந்த ஜபம் வீணா போயிடக்கூடாது. இந்த ஒவ்வொரு நாளும் பண்ற ஜபத்துல நாங்க ஊறி பெருகிற ஜீவ ஊற்றாய் நீச்சலாலும் கொண்டு போக போவதற்காய் நன்றி. கொண்டு போய் ஆரோக்கியமான அப்ப நதிகள் புறப்படட்டும். அப்ப கடல்களுக்குள்ள போயிட்டு அது செத்து போன காணப்படுற எல்லா காரியங்களும் உயிர்ப்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்துல உயிர்ப்பிக்கட்டும். நீ மகிமைப்படுவீராக. கர்த்தர் சொல்லிருக்கிறீங்க ஏசாயா 12 ஓ 3 கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஓ ராது நாதல ரபோ ரஹா நாது நாத நால ரபோ துக்கா நாதுலோ அனல்லரி அந்த நாதுல ரபோ ஷிபலரிபோ ரிபா நாதுல ரதனதலரரோ தீதா நாத டட டக்கல ரபோ. ஹalleluya. நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட ஓ ரட்சிப்பின் ஊற்றுகள் இருந்து மொண்டு கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஜீவ தண்ணீராய் பெருகி பாயும்படி கத்து கிருபை செய்ய போதிக்காய் நன்றி. எல்லா துதிக்கான மகிமை நமக்கு ஒருவருக்கே செலுத்தி இசப்பா ஒருவரையும் வெறுமையா விட்டுறாதீங்கப்பா. ஒருவரையும்ப்பா இந்த அளவு போது நிறுத்துறாதீங்க. நீங்க நிறுத்துகிற தேவன் அல்ல. எந்த காரியத்திலும் நாங்க விட்டு கொடுக்காதபடிக்கு எல்லா காவலோடு கூட எங்க இருதயத்தை காத்துக்கொள்ள பரிசுத்தாவியான கிருபை செய்வீராக. அப்ப அக்கினி மதிலா இருந்த எங்க சிந்தனைகளை, கண்களை, உடல் பொருள் ஆவியானத்தை காத்துக்கொள்ளுங்க. மகிமைப்படுங்க அப்பா. ஆமக்கு நன்றி. Let all the glory, honor, the grace, everything Lord to you only Lord. உமக்கு மட்டுமே செலுத்துங்க. நாமத்துக்கு தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல எங்க தாழ்த்தி விட்டு கொடுக்கணும். நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise Lord, praise Lord. Praise God. So அழகா இந்த நாள்ல ஆண்டவர் நம்மளோட பேசினார்ல. சோ அக்கா மூலமாக இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடையும் ஆண்டவர் வந்து தனித்தனியா பேசிட்டு இருக்கிறாரு நான் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவர் உங்களோட பேசினாரு? உங்களுக்குள்ளாக இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இன்னும் அதிகமா பாய்ந்து ஓடணும் அப்படின்ற ஒரு ஆசைய, ஒரு வாஞ்சைய, ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஆமென்னு சொல்லாமா?
ஆண்டவர் நமக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிறார்ல, இன்னும் கூட அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல நம்ம என்னைக்குமே அத ரீச் பண்ணிறவே கூடாது. வி ஹேவ் டு கோ மோர் அண்ட் மோர் டீப், மோர் அண்ட் மோர் டீப்பர். அதனால ஏற்படுகிற காரியங்கள், அந்த ஒரு ஹீலிங், அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஒரு சேஞ்ச், மற்றவர்களை குணமாக்குகிற அந்த ஒரு காரியம், இப்படி அழகா ஆண்டவர் இந்த நாள்ல பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து இந்த வார்த்தைகள இந்த நாள்ல மெடிடேட் பண்ணுங்க. இந்த நாளுக்குரிய போஸ்டர் அப்படியே பார்த்துரலாமா? நம்ம போஸ்டர் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து ப்ரே பண்ணி நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ இந்த நாளுக்குரிய போஸ்டர், இட் இஸ் டே 17. டே 17 ஆஃப் திஸ் ஃபாஸ்டிங் வார்ஃபேர் ப்ரேயர். ஸோ இந்த 17வது நாள்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்காக ப்ரேயர் பாயிண்ட்ஸ், சாரி, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கொஞ்ச நேரம் உங்களை சுத்திகரித்து ஜெபித்து, அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பாடல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பைபிள் ரீடிங் சாப்டர் வெளிப்படுத்தின விசேஷம். ஸோ நேற்று 10th சாப்டர் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து 11 to 14 வரைக்கும் இன்னைக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வி ஹாவ் ப்ரேயர் பாயிண்ட்ஸ். ஸோ அந்த காரியங்கள் மட்டும் இல்லாம இன்னும் ஆண்டவர் எது எதுக்கெல்லாம் உங்களை ஜெபிக்க வைக்கிறாரோ, உங்களோட பர்சனலா நீங்க இதுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எது எதுக்கெல்லாம் ஜெபிக்க வைக்கிறாரோ அந்த காரியத்துக்கெல்லாம் நீங்க ஜெபிக்கும்போது, ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. ஸோ யூ கேன் டேக் அ ஸ்கிரீன்ஷாட். உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுவாங்க, ஆர்எல்ஸ் நீங்க வந்து உங்களுக்கு சேட் பாக்ஸ்லயும் போடுவாங்க, அதையும் நீங்க சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குரூப்லயும் வரும். ஸோ நீங்க அதையுமே பார்க்கலாம். ஐ என்கரேஜ் எவ்ரி ஒன் டு ப்ரே அண்ட் யூட்டிலைஸ் திஸ். இந்த 20, அதாவது இதுக்கப்புறம் ப்ரேயர்ஸ் இருக்குமா அப்படின்னா இருக்கும். ஆனா இதே நாட்கள் திரும்ப வருமான்னு கேட்டா கண்டிப்பா திரும்ப வராது இல்ல. அது ஒன் டைம் தான். அந்த ஒன் டைமை யூட்டிலைஸ் பண்றதும் பண்ணாததும் இட் இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே கண்களை மூடி நம்ம அப்படியே ஜெபித்து முடிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாள்ல அப்பா எங்களோட நீர் பேசினதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றிப்பா. ஆண்டவரே, நீங்க எங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்க, எங்களை ஆழத்திற்குள்ளாக கொண்டு போக ஆசைப்படுறீங்க ஆண்டவரே. டீப் டவுன் எங்களை நீங்க ஆண்டவரே எடுத்துட்டு போக ஆசைப்படுறீங்க. ஓ, அந்த வாஞ்சியை இந்த நாள்ல எங்க இருதயத்துல போடுங்க. இன்னும் இன்னும் ஆண்டவரே இசப்பா, ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே ஆழத்துக்குள்ளாக போக, ஆண்டவரே உங்களுடைய அன்பை இன்னும் நாங்க அறிய, இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவரே நாங்க பெற்றுக்கொள்ள இசுப்பா எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களோட பேசிட்டே இருக்கட்டும்பா. இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தையை எங்க இருதயத்துல நீங்க வச்சுட்டே இருங்க. இந்த வார்த்தை எங்க காதுகள்ல தொனிச்சுட்டே இருக்கட்டும். அந்த நீச்சலால அனுபவம், அந்த நீச்சலால அனுபவத்தை ஆண்டவரே நாங்க அதிகமா வாஞ்சிக்கணும் இசப்பா. வெறும் கேட்டுட்டு அப்படியே போறவங்களா மாத்திரம் இல்லப்பா. வெறும் கேட்டுட்டு ஓகே இசப்பா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களா மாத்திரம் அல்லப்பா. அதை வாஞ்சிக்கிறவர்களாக, அதையே நாடுகிறவர்களாக இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க மாற்ற போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நித்யாக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் கர்த்தர் நீங்க பயங்கரமா பயன்படுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஓ, இனி வரும் நாட்கள்ல ஆண்டவரே இசுப்பா, சத்தியம் என்னும் கட்சியை கட்டி கொண்டவளாக மகள் இன்னும் அநேக இடங்களுக்கு இசுப்பா உம்முடைய சத்தியத்தை எடுத்து செல்ல, ஓ நீர் பேசவே விரும்புகிற காரியங்களை ஆண்டவரே திட்டமும் தெளிவுமாக பேசத்தக்கதாக இன்னும் மகளை நீங்க எடுத்து பயன்படுத்திங்க. அக்காவோட குடும்பத்தை, அந்த என்டையர் கூத்தம்பாக்கம் வில்லேஜ் ஆண்டவரே உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க பொறுப்படுங்க, நீங்க பொறுப்படுங்க. அக்கா இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதும் இசுப்பா உங்க பாதுகாப்பு இருக்கட்டும். அந்த காவிரி ஹாஸ்பிட்டலுக்கு ஆண்டவரே இசுப்பா ஒரு பெரிய ஆண்டவரே இசுப்பா, ஆண்டவரே ஊழியக்காரியா ஆண்டவரே எடுத்து அந்த இடத்துல அக்காவை நீங்க பயன்படுத்துங்க. சுற்றியுள்ள கண்கள் பார்க்கட்டும், சுற்றியுள்ள கண்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே அக்கா மேல இந்த வேளையில பிளெஸிங்ஸ் நாங்க பேசுகிறோம். இந்த வேளையில ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ஆபரேட் ஆக நாங்க பேசுகிறோம். கர்த்தர் நீங்க அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி. உங்களுடைய பாதுகாப்பு அக்கா மேல இருக்கட்டும் இசுப்பா. இன்னும் பயன்படுத்துங்க, இன்னும் பயன்படுத்துங்க. உங்க நாமத்தின் மகிமைக்கென்று இன்னும் அதிகமா பயன்படுத்துங்க. இந்த நாள்ல அந்த பிரேயர் அட்டென்ட் பண்ண ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உங்க கருத்துல நான் விட்டு கொடுக்கிறேன். லார்ட் பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல ஜெபிக்க, வேதம் வாசிக்க, அதுக்கு அதிகமாய் நேரம் செலவிட, மொபைல் போன்ஸ்க்கோ இல்ல வேற எந்த காரியத்துக்கோ அதிகமா நேரம் செலவிடாம ஜெபத்திலையும் வேத வாசிக்கிறதுலயும் அதிகமாய் சரித்திருக்கிற இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் அடுத்து அவங்களுடைய இடங்களுக்கு கடந்து போகும்போது கர்த்தர் நீங்க உடனிருங்க. ஆண்டவரே, பாக்குறவங்க கண்கள்ல, பேசுறவங்க கண்கள்ல தயவு உண்டு பண்ணி தாங்க இயேசுப்பா. ஒரு இடத்துலயும் உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். ஒவ்வொரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷனையும் உங்க கரத்துல நான் விட்டு கொடுக்கிற கர்த்தர் நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. நீர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களையும் நான் ஒரு சமாதானத்தை பேசுகிறேன். ஐ ஸ்பீக் அப் ஒரு சமாதானத்தை இந்த வேலையில எல்லாரோட ஃபேமிலிஸ்லயும் நான் பேசுகிறேன். எல்லா குவாரல்ஸ், எல்லா கன்ஃபியூஷன்ஸ், எல்லா கியாஸ், எல்லா இஷ்யூவை நாமத்தினால இந்த வேலையில மாறட்ட ஒரு சமாதானத்தை தேவன் நீங்க கட்டளையிட போறதுக்காக நன்றி. உங்க கரத்துல விட்டு கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தர் நீங்க மகிமைப்படுங்க, ஆசிர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் டுடே. ஸோ இந்த நாள்ல டேக் டைம், ப்ரே, கோ டு த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆண்டவர் உங்களோட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் டுடே. நாளைக்கு நம்ம திரும்ப ஜாயின் பண்ணலாம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க் யூ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது. அப்படி சொல்லுங்க. எனக்குள்ளே தேங்க்யூ தேங்க்யூ அது வற்றாது ஒரு நாள். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அதான் என்னுடைய ஏக்கம். என் பாத்திரம் நிறைந்து நிறைந்து வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாள். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாள். இந்த அபிஷேக நதி, காவேரி நதி, கங்கை நதியின் பேர் உண்டு. உங்களுக்கு எல்லாம் என்ன பேரு? அபிஷேக நதி. சொல்லுங்க. தேசத்து விதியை மாற்றுகிற அபிஷேக நதியே, விதியை மாற்றுகிற அபிஷேக நதியே, அபிஷேக நதி நானே. அங்கமெங்கோ அரவிடுவெல்லாம் எழுந்துலுங்க. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கோ பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான, அப்படியே படம் பாருங்க. திரளான உயிரினங்கள், நான் போகும் இடமெல்லாம், இந்த காயம் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம் என்று சொல்லுங்க. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் ஆசைப்படுங்க. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான ஐயப்பா, திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, போகும் இடமெல்லாம், தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. நடக்க போறது சோத்திரம். இடமெல்லாம் ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போட்டிடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உடை போட்டிடுவே, சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையே அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு